என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் பங்குச்சந்தைகள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். போன வாரம் பங்குச்சந்தைகள் ஒரு டெக்னிக்கல் தோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியும். ஸோ போன வாரத்துக்கு முன் வாரம் வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கே தான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 20-30 பாயிண்ட் ப்ளஸ். ஸோ அது ஒரு தோஜி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தோஜி பேட்டர்னுடைய அர்த்தம் என்னென்னா, மார்க்கெட் ஒரு இன்டெசிசிவாக இருக்குது. அது மேலே போனோமா கீழே போனோமா ஒன்றும் புரியல. ஸோ இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தோஜி பேட்டர்னில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு இன்டெசிசிவ். மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாது. அந்த ஒரு நிலையில தான் இப்போதைக்கு இருக்குது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் மேலே போச்சு. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது எல்லாருக்கும். ஒரு வேளை ஆர்பிஐ பாலிசி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பில் போச்சோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாலிசி ஒன்றும் பெருசாக இல்லை. எதிர்பார்த்த மாதிரி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட்டு கட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் இருந்துச்சு ஒரு கன்சாலிடேஷன் தான் இருக்குது. ஸோ இது நம்ம நாட்டு பங்குச்சந்தை. அமெரிக்க பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம நாட்டை விட அங்கே வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த ட்ரம்ப்னு சொன்னாலே அதுக்கு வாலட்டிலிட்டின்னு அர்த்தம். அவர் திடீர்னு அவருக்கு என்ன தோணுதோ அவர் பேசுவார், இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ட்ரம்ப் எல்லா நாட்டு மேலேயும் இப்போ டேரிஃப் போட போகிறேன் அப்படின்றாரு. ஆக்சுவலாக டேரிஃப்லாம் இந்த சமயத்தில் போட்டாங்கன்னா அமெரிக்கா எக்கானமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போய் பெரிய பிரச்சனையாகி இன்ஃப்ளேஷன் 9% வரைக்கும் போய் பொதுமக்கள்லாம் ரொம்ப சஃபர் ஆகி இப்போ தான் அப்படியே கொஞ்சம் விலைவாசிலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த சமயத்தில் நான் 20% போடுவேன், 50% போடுவேன், 100% போடுவேன்னு சொன்னார்னா விலைவாசி திரும்ப கண்டிப்பாக அமெரிக்காவில் அளவுக்கு அதிகமாக ஏறும். அது மற்ற நாட்டுக்கு நடக்கிற டேமேஜை விட அவங்க நாட்டுக்கு நடக்கிற டேமேஜ் தான் அதிகமாக இருக்கும். இது ஒன்றும் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவரை சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உண்மையிலே டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டார், சும்மா மிரட்டுறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், கனடா மேலே 25% டேரிஃப்னு சொன்னார். ஆனால் ஒரு 2 நாளில் என்ன பண்ணிட்டாரு, நான் 1 மாதத்துக்கு தள்ளி வைக்கிறேன் அது அப்படின்ட்டாரு. எதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும், எதுக்கு 1 மாதம் தள்ளி வைக்கணும்? அது தேவையில்லையே. அது நீ அனௌன்ஸ் பண்ணாமே இருந்துருக்கலாமே, 1 மாதம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே. ஸோ அது அப்படி தான். ஒரு ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அப்படி தான், அவர் என்ன வேணாலும் பேசுவார். ஸோ அதனால் பங்குச்சந்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுன்னா, எல்லா நாட்டு மேலேயும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் வெள்ளிக்கிழமை யூஎஸ் பங்குச்சந்தைகள் ரொம்ப விழுந்துடுச்சு. அதனால் கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் மேலே கீழே விழுந்து தான் இருந்தது. ஸோ இதுதான் ஒரு யூஎஸ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டு. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அவர் ஒன்றும் வாயை திறக்காமல் சும்மா இருந்தாருன்னா ஓரளவு கொஞ்சம் மண்டே ஏஷியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். மற்றபடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் ஒரு குறிப்பிடும்படியாக எதுவும் டேட்டா எதுவும் கிடையாது. ஒரு பெருசாக கார்பரேட் ரிசல்ட்ஸும் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் ரிசல்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஒரு 2வது தடவையாக கார்பரேட் ரிசல்ட் பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் பங்குச்சந்தையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலான பங்குகள் கார்பரேட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இறங்கி தான் இருந்தது. ஏறினதை விட இறங்கினது ரொம்ப அதிகம். ஸ்டேட் பேங்க்கு கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா இறங்கி தான் இருக்குது. பொசிஷனிங், ட்ரேடர்ஸ் பொசிஷனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 23,500 ஷார்ட் ஸ்டாண்டல், அதாவது 23,500 கால் போட்டு 2 செல் பண்ணி வச்சுக்கிறாங்க. 23,600 கால் போட்டு 2 செல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போ ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு 4 நாளைக்கு 23,600க்கு கீழே போகாமலும் 23,800க்கு மேலே போகாமலும் நடுவில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சுனால் இவங்களுக்குலாம் ஓரளவு நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் பொசிஷனிங். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் 2 நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஒன்று, பேங்கிங் ஸ்டாக்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி மேலே போனதை விட பேங்க் நிஃப்டி அதிகமாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. அதனால் கோயிங் ஃபார்வர்டு கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ரேட் சென்சிட்டிவ்ஸே பொதுவாக ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோ அதெல்லாமே. இன்னொன்று இந்தியா விக்ஸ்
இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ 19 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 14க்கு கீழே வந்துருச்சு. ஸோ அது ஒரு 15க்கு கீழே இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு பெரிய லெவலில் ஆபத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பங்குச்சந்தைகள் வந்து ஏற்கனவே இந்த மாதம் வந்து 22,800 வரைக்குமே நிஃப்டி போயிருந்தாலுமே நான் பேசும்போது 23,000 ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா இந்த இந்தியா விக்ஸ் தான். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து குறைவாக இருக்கும்போது டவுன் சைட் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்சைடும் வந்து ஒன்றும் பெருசாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு இப்போ இந்த கமல்ஹாசன் படத்தில் வர மாதிரி நான் ஏற்கனவே அந்த ஜோக் சொல்லியிருந்தேன். தெளிய வச்சு அடிக்கிறாங்க இந்த எஃப்ஐஐஸு. ஸோ கொஞ்சம் தலை தூக்கினா கண்டிப்பாக வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால் 23,800 தாண்டதே ஒரு பெரிய விஷயந்தான். அதனால தான் நான் வந்து இந்த வாரம் வந்து 23,000க்கு கீழே போகாமலும் 24,000க்கு மேலே போகாமலும் பங்குச்சந்தையில் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சமயத்தில் திடீர்னு லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை நடந்த மாதிரி ஒரு 300-400 பாயிண்ட்டு அப்பு காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். கடந்த பல ஆண்டுகளில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்ஷன் எடுக்கும் மார்க்கெட். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, February மாதம் வந்து 1ஆம் தேதி பட்ஜெட் இருந்தது. அதுக்கப்புறம் RBI பாலிசி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? போன வெள்ளிக்கிழமையோடு RBI பாலிசி முதல் கொண்டு எல்லா இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டைரக்ஷன் எடுத்தாலுமே அது வந்து அந்த டைரக்ஷன் வந்து அப்சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டவுன் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அது வந்து இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி அதை சொல்கிறேன் நான். ஸோ ஆனால் இருந்தாலுமே ஒரு டவுட் இருக்குது. சரி, அப்சைடு மார்க்கெட் போனாலுமே இந்த எஃப்ஐஎஸ் வந்து ரெடியாக ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு கொழுத்தா இடையனுக்கு தான் லாபம் அப்படின்ட்டு. பங்கு சந்தைகள் ஏறினா ரீட்டைல் பீப்புளுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, எஃப்ஐஎஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாடா நீ ஏற்றுறா நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு மேலே போனாலுமே ஒரு செல்லிங் வரும் அப்படின்றது. பார்ப்போம். 24,000 கிட்ட போய் க்ளோஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அந்த 24,000 அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போதைக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வாரம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.